முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்டாசி மாதத்தில் சுப காரியங்கள் தவிர்க்க இதுதான் காரணமா? என்ன சொல்வது என்னவென்று பார்க்கலாம் விஷயங்களை. புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதமும் ஒன்று. இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, வளகாப்பு நடத்தலாமா, நடத்தக்கூடாதா என்ற பல கேள்விகள் நம் மனதில் ஏற்படும் அல்லவா? அதற்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். புரட்டாசியில் முக்கிய சுப காரியங்கள் செய்யக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சூரியன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம், தமிழில் 6வதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம், மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது. இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாளை வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒன்றாகும். இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்டனவை செய்யப்படுவதை முன்னோர்களை தவிர்த்து விட்டனர். முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர். திருமணம் செய்ய சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அதைப்போல் ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்யக்கூடாது. வைகாசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுப காரியங்களும் செய்யலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதம் ஒற்றைப்படை மாதமாக அமையும் பட்சத்தில் வளகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுவாக நாம் நாட்காட்டியின் வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போம். அதில் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய 4 தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டு இருக்காது. அதனால் இந்த 4 மாதங்களில் பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம், வாஸ்து பூஜை செய்யப்படுவது இல்லை. வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது. வீடு கட்ட தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ள எந்த தடையும் இல்லை. மேலும் புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டுமல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்தது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான நாளாகும். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் 15 நாட்கள் விரதம், மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது. இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது. புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சம் முன்னோர்களுக்காக அனுசரிக்கப்படுகிறது. அதைப்போல பெருமாளுக்கு விரதம் இருக்கும் மாதம், நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடப்படும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர். ஆனால் புரட்டாசியில் வளகாப்பு நடத்தலாம். இதுதான் புரட்டாசியில் வளகாப்பு நடத்தலாமா, விசேஷங்கள் செய்யலாமா என்ற விவரத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.